திருச்சியில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கண்முன்னே நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த உத்தமனூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதாப். 33 வயதான பிரதாப் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து வந்துள்ளார். இவரது நண்பர் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த மூக்கன். இவர் தனியார் பேருந்தில் ஓட்டுநராக இருக்கிறார். பிரதாப்பும் மூக்கனும் அடிக்கடி ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று மதியம் இருவரும் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடைக்கு சென்று மது அருந்தியுள்ளனர். அப்போது பாரில் வைத்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பாரில் இருந்தவர்கள் இருவரையும் திட்டி அங்கிருந்து துரத்தி விட்டுள்ளனர். இதனையடுத்து மூக்கன் தனது ஊருக்கு செல்வதற்காக சத்திரம் பேருந்து நிலையம் சென்ற நிலையில் அவரை பின்தொடர்ந்து பிரதாப்பும் சென்றுள்ளார். பேருந்து நிலையத்தில் வைத்து இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற மூக்கன் தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பிரதாப்பின் கழுத்து பகுதியில் குத்திவிட்டார். இதில் மூச்சுக்குழாயில் கத்தி குத்தியதில் சம்பவ இடத்திலேயே பிரதாப் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டார். கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பிரதாப்பின் உடலை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மூக்கனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். போதையில் உயிரிழந்த பிரதாப்புக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.